ஒரு வலதுசாரி பத்திரிகையை சார்ந்த ஒரு RSS பத்திரிகையாளர். தமிழ்நாட்டுல அந்த பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும். அந்த பத்திரிகையாளர் திரிஷாவை இயக்கிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. அவங்க எதுக்கு திரிஷாவை இயக்கணும்? இதுல என்ன ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கா? இல்ல, இது நீங்க ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இதுக்கு எல்லாமே தரவுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காரங்களே உங்களுக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா நீங்க உள்ள போய் பார்க்கணும். திரு ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து சொல்லுவாரு, நாங்க 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னது இதுதான் காரணம். ஒரு பிராமண லாபி. எம்ஜிஆரோட நான் சாதியை குறிப்பிடல. இதை அரசியல் பின்னி பிணைந்து இருக்கிறது. எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் ஆட்சி கட்டில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யார் இங்க அதிகாரத்துக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்குது. எம்ஜிஆரோட பல நடிகைகள் நடிச்சிருக்காங்க. லதா உள்ளிட்ட நிறைய பேர், விஜயகுமாரில இருந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் ஏன் அம்மையார் ஜெயலலிதா அங்க லிங்க் பண்றாங்கன்னா ஒரு பிராமண லாபி அந்த இடத்துல கட்டமைக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரு கட்சி நடத்துனா இது ஒரு பிராமணர் கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பிராமண லாபி அப்படியே வருது. அந்த லாபியை தான் நீங்க இதோட பொருத்தி பார்க்கணும். 88 ஜே அணி ஜா அணின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் எப்படி வந்ததோ அதே போல திரு விஜய் அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இது யாரு வழி நடத்துதுன்னா நிச்சயமா இதை ஒரு பிராமண லாபி தான் நடத்துன்னு சொல்லிதான் இந்த மாதிரி 2 நடிகைகள். ஏன்னா பிரபலமான ஆட்கள் தேவை. நீங்க புசி ஆனந்த் மூஞ்சி வச்சுக்கிட்டோம், ஆதவ அர்ஜுனா மூஞ்சி வச்சுக்கிட்டா எவனா ரசிகர் வருவானா? இங்க எவனும் வரப்போறது இல்லை. இது கட்சி கிடையாது, ரசிகர் மண்டபமா இருக்கிறதுனால இவங்களை வச்சாதான் கட்சி உயிர்ப்போட இருக்குன்னு இப்ப அந்த RSS பத்திரிகையாளர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்ம நகைச்சுவை பண்றதுக்கோ இல்ல உண்மையை திரித்து பேசுறதுக்கோ இதுல ஒண்ணுமே கிடையாது. எதுல இருந்து இதை சொல்றீங்க? உறுதியான ஆதாரம் இருக்கா? இல்ல, தொடர்ச்சியா அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது பாத்தீங்கன்னா நம்ப தகுந்த வட்டாரங்கள். நான் ஏற்கனவே இந்த நபர்களை நான் சந்திச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். இவங்க அவங்களோட தொடர்பு இருக்காங்க. அறிக்கைகள்லாம் இவங்க தான் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்காங்க. தாவேக்காக்கு பாத்தீங்கன்னா அறிக்கைகளே அங்கிருந்தா வந்துட்டு இருக்கு நான் இருந்த காலத்திலேயே. இப்ப அவங்க அடுத்த கட்டமா பேசுறாங்க. இதுல எதுவும் ஒரு ஸ்டெப் முன்ன போய் பேசுறாங்க. இதுல எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இல்ல, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. விஜய் உறுதியாக இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருவாரா? என்டிஏ கூட்டணிக்கு போயிருவாரா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி வார்த்தையை அவர் பேசுறதே இல்ல. கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல, முதல் மாநாட்டுல சொன்னாருங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சொன்னாரா பாஜகன்ற வார்த்தையை அவர் சொன்னாரா? இவங்க இது டெல்லி ஆதிக்கம் செலுத்துது, தமிழ்நாடு தலைகுனியாது, டெல்லிக்கு நம்ம என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது யாருக்கு இங்க கோவம் வருதுன்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் கோவம் வருது. என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க இது தமிழ்நாட்டு தேர்தலுங்க, இந்த முதலமைச்சர் இது கூட தெரியாதா? ஏன் நீங்க ஆனா ஒன்னா டெல்லிக்கு பேசுறீங்கன்னு சொல்லும் போது நீங்க அவங்கள மறைமுகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவங்கள ஆதரிக்கிறதுன்னு தான் அர்த்தம்.